ஏ கையில கண்மணி, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? படிச்சிட்டிங்களா? சீக்கிரம் வாங்க, வேலை இருக்குது பாரு எனக்கு. அம்மா, இன்னைக்கு சனிக்கிழமை தானே, நாளைக்கு உட்காந்து நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோமா? இன்னைக்கே பண்ணுன்னு சொல்கிறேன், போமா. ஏ கையில, நம்ம இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம் வச்சுக்கோ, ஏன் காலையிலே நம்ம அதுக்கப்புறம் உட்காந்து டிவி பார்க்கலாம். அம்மா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம் பசங்களா, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிஞ்சிடும் அதோட. அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் இருக்குது, வாங்க பண்ணலாம். என்ன சுமதி, ஹோம் ஒர்க்கா? அப்படின்னா என்னது? அட வாமாலா, நீ எப்போ வந்த? இப்போதான் வரியா? ஹோம் ஒர்க்குனா என்ன தெரியுமா? ஆடி மாதம் பிறக்குதுல, அதனால் ஒட்டனை அடிக்கணும், ஜாமான் கழுவணும், வீடு வாசலை பெருக்கணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஹோம் ஒர்க்கு. அட இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு. சரி, வீட்டுக்கு போய் ரோஜா வண்டிக்கு ஹோம் ஒர்க்கை வாங்கிட வேண்டாம். என்ன மாலா, திடீர்னு வந்திருக்க? என்ன விசேஷமா? என்ன மாலா ஆண்டி, நீங்க காரியம் இல்லாத வீட்டுக்கு வர மாட்டீங்களே, என்ன காரியம்? என்ன வேணும் உங்களுக்கு? ஏ கண்மணி, சும்மாரு. எவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணவங்களுக்கு ஒரு ஜன்னல்ல கதவு வைக்க தெரியல. சரி, நம்மளுக்கு திருடுறதுக்கு நல்லா வசதியா இருக்கு இந்த ஜன்னல். சரி, என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். நகைலாம் எங்க வச்சுக்கன்னு கேட்போம். அக்கா சுமதி அக்கா, எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்க்கா, அதனால ஏதாவது நகை இருந்தால் கொடுக்கா போட்டுக்கிறதுக்கு. சரி சரி மாலா, இரு மாலா, எங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நீ போட்டுக்க, சாயந்தரம் போட்டுட்டு வந்து கேட்டி கொடு, ஓகேவா? சரி சரிக்கா, கண்டிப்பா சாயந்தரம் போட்டுட்டு வந்து உங்ககிட்ட கேட்டி கொடுத்துறேன்க்கா. ஆஹா, நல்ல நேரத்துக்கு வந்திருக்கோம். நகை பாக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எனக்கு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு ரொம்ப ஆசையாக எனக்கு இந்த நகை வாங்கி கொடுத்தாரு. நீ போட்டுட்டு போயிட்டு வந்து பத்திரமா கேட்டி கொடுத்துரு, இல்லைன்னா கையிலப்பா கோச்சிப்பாரு. அக்கா, நான் ஈவினிங் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கேட்டி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா வச்சுங்கக்கா. அப்பா, இவ்வளோ நகையா வச்சுருக்கீங்க நீங்கள்? இது கொஞ்சம் தான். இன்னும் நகைலாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு இந்த நகை தான் வச்சுருக்கனே. பசங்களுக்கு என்றைக்காவது ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது போட்டு விடலான்னு இது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வைர நகை தெரியுமா? என் வீட்டுக்காரர் எங்களுக்கு ஆசையாக எடுத்து கொடுத்தது. எந்த நகை இருந்தாலும் இந்த ஜிமிக்கி போட்டால் தான் எனக்கு நகை போட்ட ஃபீலிங்கே வரும். இது ஃபுல்லாகவே வைரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாரா. இந்த கமலை வந்து நல்லா சூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு 2 நாள் ஆச்சு. சூப்பராக இருக்குல்ல? அம்மா, இவ்வளோ நகைலாம் வச்சுருக்கேன், ஏம்மா ஒரு நாள் கூட நீங்கள் எங்ககிட்ட போட்டே காட்டுறதில்ல? எங்களுக்கும் அந்த செயின் கூட ஒரு நாள் கூட போட்டே விட்டதில்ல, ஏம்மா? எங்கம்மா, நம்ம எங்கேயோ வெளிலையா போகிறோம்? எங்கேயுமே போகிறதில்ல. ஸ்கூல்லேருந்து வரீங்க, வீட்டில் ஹோம்ஒர்க் எழுதுறீங்க, படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறோம். இப்படி தானே போகுது. நம்ம எங்கேயோ வெளில போனால் போட்டுக்கிட்டு போவோம். ஏ கையல், கண்மணி, இது ரெண்டும் உங்கள் அப்பா உங்களுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க. ஃபுல்லாக வைரம் தான். நான் உங்களுக்கு இது வரைக்கும் காட்டதே இல்லை, இன்றைக்கி தான் காட்டேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? அம்மா, இதெல்லாம் நல்லா இருக்குதுமா. ஏம்மா நீ எங்களுக்கு போட்டே விட மாட்டேற? சரி, எங்களுக்கு மட்டும் தான் அப்பா எடுத்து கொடுத்தாரா? அவனுக்கு எதுவும் எடுத்து தரலையா? அதுவும் காட்ட மாட்டேற. ஓ, உங்கள் அப்பா எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. உங்கள் 2 பேருக்கும் வைரத்தில் நெக்லஸ் எடுத்து கொடுத்தாரு, எனக்கு மட்டும் தங்கத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு. இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏய் வாவ், இந்த நெக்லஸ் ரொம்ப அருமையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. ரொம்ப யூனிக்கான டிசைன் நிறையா இருக்குது. அம்மா, சூப்பராக இருக்குமா. அந்த வைர நெக்லஸோட இந்த தங்க நெக்லஸ் தாம்மா அருமையாக இருக்குது. சூப்பர்மா. ஜன்னல் பக்கத்தில் தான் இந்த பீரோவே இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டாம். பூஜையை போட்டுற வேண்டியது தான். சூப்பர், நம்ம மறைஞ்சுப்போம். அக்கா, இந்த டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குதுக்கா. அந்த வைர நெக்லஸோட இந்த டிசைன் தான் சூப்பராக இருக்குது. அக்கா, ஈவினிங் எனக்கு இந்த நகையே கொடுத்துருங்கக்கா, நான் இதையே போட்டுக்கிறேங்க. அருமையாக இருக்குதுக்கா. சரி சரி சுமதி, நீ இதையே போட்டுட்டு போ சுமதி, நான் வேணாம்னு சொல்லலை. போட்டுட்டு போ. அம்மா, இந்த நகையில யூனிக்கான டிசைன் நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குமா. நீங்க இதுக்கப்புறம் இந்த நகையை மறந்துருங்க. இந்த நகை இதுக்கப்புறம் எனக்கு தான். அக்கா, கொஞ்சம் ஷாப்பிங் போகணுக்கா, வாக்கா நம்ம போயிட்டு வந்துடலாம். பசங்களையும் இட்டும் போகலாம்க்கா, வாக்கா. ஆமாம்மா, எங்களுக்கு ஸ்கேலு, பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு எல்லாம் வாங்கணுமா. சில திங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வாங்கணுமா. ப்ளீஸ்மா, எங்களையும் ஷாப்பிங் இட்டுட்டு போமா, ப்ளீஸ்மா.
சரி சரி மாலா, நாங்களும் வரோம். இந்த நகையெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு வந்துடுறேன். சாயந்தரம் உனக்கு என்ன நகை வேணும்னு சொல்லு, உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன். நாங்களும் இப்போ ஷாப்பிங் வரோம். ஷாப்பிங் போறீங்களா? போங்க போங்க. நீ போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அப்பதான் திருடறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். போங்க போங்க, சீக்கிரம் ஷாப்பிங் போங்க. சரி, பீரோவில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். வாங்க எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வந்துடலாம் வாங்க. நான் எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். உள்ள போய் எல்லாத்தையும் திருடுறேன். இந்த பீரோ சாவியை எங்க தூக்கி வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. எங்க இருக்கும்? தேடணுமே. ஒருவேளை அடுப்பாங்கரை கிட்ட இருக்குமோ? இந்த ஜாமான்லாம் தள்ளி விட்டுட்டு அடியில் இருக்கான்னு தேடி பார்ப்போம். இது வேற ஒன்று, நிறைய ஜாமான் வச்சிருக்காங்க. தள்ளு தள்ளு. இங்கேயும் இல்லை. வேற எங்க இருக்கும் தெரியலையே. சரி, இதெல்லாம் எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு கிடக்குதான்னு பார்ப்போம். கேஸும் கீழையும் இல்லை, கொத்தங்கீழையும் இல்லை. இது என்னது இது? ஒரு இடம் கூட இல்லை. பீரோ சாவின்னா கையோட எடுத்து போயிட்டாங்களா? சரி, இந்த செல்ஃபும் கிடையாது பார்ப்போம். அங்கேயும் இல்லையா? சரி, ஃப்ரிட்ஜிலையும் இல்லை. சரி, சும்மா திறந்து பார்ப்போம். ஆட, பீரோ திறந்து தான் இருக்குது. இப்போ திறந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க ஷாப்பிங்க்கு. சரி, நம்மளுக்கு இதான் லாபம். ஐயோ, நம்மளுக்கு பெரிய புதையலே கிடைச்சிருச்சு. எல்லாமே வைரம். சூப்பரு. நம்ம எங்கேயா இதெல்லாம் வித்துட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட வேண்டாம். ஆஹா, அருமையா இருக்குதே. காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு, பணம், துட்டு, மணி மணி. பீரோ மேலே இவ்வளோ இருந்ததுன்னா பீரோக்குள்ள என்னென்ன இருக்கும் பார்ப்போம். ஐயோ, எம்மாடியோ, எவ்வளோ பெரிய நெக்லஸ். எப்படியும் விற்றா ஒரு 30-40 பவுன் தேரும் போல இது. பாடி. ஐயோ, என்ன பீரோ நிறைய இவ்வளோ கோல்டு காயின் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஐயோ, தங்கம் விற்கிற விலைக்கு எவ்வளோ கோல்டு காயின். நகைக்கடையே வீட்டுள்ள தான் இருக்குது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் விட்டுருச்சு. இல்லைன்னா இது எப்பயோ நான் எல்லாத்தையும் எடுத்துருப்பேனே. ஐயோ, காசு மழை பொழியுதே. சூப்பராக இருக்குதே. கோல்டு காயினாக இருக்குதே. 1 கிராம் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ ஒரே திருட்டில் 100 பவுன் அடிக்கிறேன். சூப்பர் 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 திருடா. சூப்பர் சூப்பர். இது எல்லாத்தையும் லோக்கல்லே வித்துட்டு நம்ம எங்கேயா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிட வேண்டாம். சரி சரி, வீட்டுக்கு ஓனர் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். ஃபாரின்ல செட்டில் ஆக முடியாது. வேலூர் ஜெயிலில் தான் அப்புறம் நம்ம செட்டில் ஆகணுமே. சரி சரி, சீக்கிரம் எடுத்து வைப்போம். சீக்கிரம் வரத்துக்குள்ள. ஐயோ, இவ்வளோ கோல்டு காயின் சேர்த்து வச்சிருக்காங்க. எம்மாடியோ, நம்மளா இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு சேர்த்தே வைக்க முடியாது. சரி, இது நம்மளுக்கு லக்கு தான். இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சுமோ இன்னைக்கு லக்கி தான் நம்மளுக்கு. சூப்பர் சூப்பர். சீக்கிரம் எடுத்து வைப்போம். எப்பாடி, எல்லாத்தையும் ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. முதல்ல வீட்டை விட்டு காலி பண்ணணும். வீட்டுக்கு ஓனர் வந்தாங்க நம்மளுக்கு தர்ம அடி கொடுப்பாங்க. எஸ்கேப். ஐயோ, அம்மா அம்மா, இங்க வாமா. ஊரு ஃபுல்லா காஞ்சி கிடக்குதுமா. பொருள் எல்லாம் கீழே கிடக்குதுமா. அம்மா சீக்கிரம் வாமா. அம்மா சீக்கிரம் வாமா. எல்லாமே திறந்து கிடக்குதுமா. வாமா சீக்கிரம் வாமா. அம்மா பீரோலாம் திறந்து கிடக்குதுமா. வாமா அம்மா. ஐயோ, என்னாச்சு? ஏன் எல்லாம் இப்படி கிடக்குது? ஐயோ, என்னாச்சுன்னே தெரியல. திருட ஏதாவது பூந்துட்டான் போல. ஐயோ, கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, பீரோல எல்லாம் இருக்குதான்னு பார்ப்போம். ஐயோ, பீரோ எல்லாம் திறந்து கிடக்குது. பீரோல நகை போச்சு, காயின் போச்சு, எல்லாமே போச்சு. நான் இப்போ எதுக்கு நம்ம ஷாப்பிங் போனேன்? எல்லா நகையும் போச்சு, எல்லா காயினும் போச்சு. என் வீட்டுக்காரர் வந்தாலும் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே. அக்கா அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் கழுவுறீங்க? என்னாச்சுக்கா? ஊடு ஏன் இவ்வளோ அலங்கோலமா கிடக்குது? ஐயோ மாலா, என் வீட்டுக்கு திருட மூந்துட்டான் மாலா. என் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டான் மாலா. நகை, பணம், கோல்டு காயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் மாலா. நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. என் வீட்டுக்காரர் வந்தா என்ன சொல்லுவாருன்னே தெரியலையே எனக்கு. அக்கா, நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. நம்ம மிளகா கோயிலுக்கு உடனே போவோம். அங்கே போய் மிளகா அரைச்சி அம்மனுக்கு தடவி விட்ட வச்சுங்க. எடுத்தான் பாரு திருடன். அவன் உடம்பு ஃபுல்லாக மிளகா தடவின மாதிரி எரியும். நம்மக்கிட்டே வந்துருக்கா நகை. நீங்கள் கவலைப்படாதீங்க. சீக்கிரம் வாங்கக்கா, போகலாம். சீக்கிரம் வாங்க வாங்க, போயிட்டு வந்துடலாம் வாங்க. சீக்கிரமா போகலாம்.
சுமதி அக்கா, நான் சொன்னேன் அந்த கோயில் இதுதான். இந்த கோயிலில் தான் மிளகா அரைச்சி சாமி மேலே பூசினா எந்த திருடன் இருக்கானோ அவன் உடம்பு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். இந்த கோயில் தான்க்கா. அம்மா போய் வேண்டிக்குமா, நம்ம நகைலாம் சீக்கிரம் கிடைச்சிருமா. போமா, நீ போய் வேண்டிக்குமா. அம்மா தாயே, நான் உன்னை நம்பிதாம்மா வந்திருக்கேன். என் நகை சீக்கிரம் கிடைச்சிடணுமா. என் வீட்டுக்கார் துபாயிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நகைம்மா. அம்மா தாயே, சீக்கிரம் இந்த நகை கிடைச்சிடணுமா. என் வீட்டுக்காருக்கு என்ன பதில் சொல்லுவோனே தெரிலம்மா. மாலா, நான் இப்போ என்ன பண்ணணும் சீக்கிரம் சொல்லு மாலா. நான் டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுறேன் மாலா. அக்கா அக்கா, கொஞ்ச நாளை பொறுங்கக்கா. அதுக்கு நேரம் காலம் சூழ்நிலை எல்லாம் கூடி வரணும். கொஞ்ச நாள் இருங்க, சீக்கிரம் நம்ம இந்த வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுவோம். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக மனசார சாமியை நினச்சி வேண்டிட்டு உக்காந்துருங்க. என்னடா இது, இவங்க 2 பேரும் கோயிலில் வந்து உக்காந்துருக்காங்க. இவங்க வீட்டில் தான் நம்ம போய் திருடிட்டு வந்தோம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. இந்த கோயிலில் வேற மிளகா அரைச்சி சாத்தினா திருடுவன் கை காலெல்லாம் எரியுமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம முகமுடியை கேட்டுட்டு அங்கே போய் சாமி கும்பிட்ற மாரி கும்பிட்டுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் கேட்டுட்டு வருவோம். அம்மா தாயே, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணுமா, எந்த குறையும் இல்லாத இருக்கணுமா. நீ தாம்மா அருள் புரியணும். அம்மா தாயே, கஷ்டப்படாத இருக்கணுமா எல்லாரும். அம்மா தாயே. அம்மா, என் நகை எப்படியே கிடச்சிடணுமா. அம்மா, என் நகை எப்படியே கிடச்சிடணுமா. அம்மா, நீ தாம்மா என்னை காப்பாற்றணும். ஏமா அழுவுற, என்னம்மா ஆச்சு உனக்கு? என் வீட்டில் வச்ச நகையை காணாங்க, அதாங்க நான் அழுகுறேன். நீங்க சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரி, நம்ம அப்படி போய் உக்காந்துருவோம். சுமதி அக்கா, இந்த மிளகா அரைக்கணும்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சாதாங்க அரைக்க முடியும். அதனால நான் ஒரே ஒரு மிளகா எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மிளகாய் எடுத்து நம்ம மடக்கி அந்த கிண்ணத்துல போட்டு தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். அதனால ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி சாமிக்கு நம்ம தடவுவோம். ஃபர்ஸ்ட் மிளகா வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன். சரி, இது ஒரு 1/2 hour ஊறட்டும். வாங்கக்கா, அடுத்த வேலையை பார்ப்போம். நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? அக்கா, அடுத்தது உங்களுக்கு ஈர துணியோட தான் நீங்கள் அபிஷேகமே பண்ணணும். அதனால் நான் ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன்க்கா. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் வேப்பலையும் போட்டு நல்லா கலக்கி உங்களை உட்கார வச்சு ஊற்றணுக்கா. ஊற்றுனாதாங்க்கா நீங்கள் ஈர துணியோட அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும்க்கா. சரி சரி மாலா, நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன். எனக்கு எப்படியோ நகை கிடச்சா போதும். சரி, குடம் ரெடி பண்ணிட்டியா? தண்ணி ரெடி பண்ணிட்டேங்க. இப்படி வந்து உக்காருங்க. உக்காந்துட்டீங்களா? இப்போ தலையில் தண்ணி ஊற்றுறேன். ஓம் சக்தி பராசக்தின்னு வேண்டிக்கங்கக்கா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அக்கா அக்கா, நான் முகம் ஃபுல்லாக மஞ்சளை பூசுறேன்க்கா. அப்போதான்க்கா மங்களகரமாக இருக்கும். இருங்கக்கா, அப்படியே இருங்கக்கா. மஞ்சள் பூசி குங்குமம் வச்சாதாங்க நல்லா இருக்கும். இருங்க, நான் அதே மாதிரியே பண்ணுறேன். மஞ்சளை பூசிட்டேன்க்கா. அடுத்தது வந்து குங்குமம் வைக்க போகிறேங்க்கா. என்ன இந்த பொம்பளைங்க என்னென்னமோ பண்ணுது. ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்குதே. இது எல்லாம் உண்மையா நடந்துருமோ? சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அக்கா, அடுத்தது அந்த சாம்பிராணி வத்தியை ஏத்துங்கக்கா. சரி மாலா, கண்டிப்பா சாம்பிராணி வத்தியை ஏத்திடுறேன். ஏத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் சொல்லு மாலா. அக்கா, முதல்ல வந்து பன்னீர் அபிஷேகம். நான் குடத்துல தண்ணியில கொஞ்சம் பன்னீர் சேர்த்து வச்சிருக்கேன். அதை நீங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கக்கா. சரி மாலா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அக்கா, அடுத்ததான் நான் வந்து குடத்துல தண்ணியில மஞ்சளை கலந்து வச்சிருக்கேன். அதையும் எடுத்து அபிஷேகம் பண்ணுங்கக்கா. நான் தான் அந்த வீட்டில் நகையை திருடினேன். என்னை வச்சுக்கிட்டே இவங்க வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு. கடவுளே, எங்கள் வீட்டு நகை கிடைச்சிடணுமா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அக்கா, அம்மனுக்கு குங்குமம் வைக்க போகிறேன். குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேப்பிலைலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேப்பிலையை வச்சு அந்த ரோஜாப்பூ மேலே போடுற மாதிரி அந்த வேப்பிலையை வந்து அந்த அம்மன் மேலே ஒன்று ஒன்றா போடுங்க. அம்மனுக்கு வந்து வேப்பிலை தான் ரொம்ப பிடிக்குமே. அதே மாதிரியே பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாம் நிறைவேறும். ஓம் சக்தி. நீங்க என்னதான் வேணாலும் அந்த நகை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே நான் தான் வச்சிருக்கேன். அம்மா தாயே, என் நகைலாம் கிடச்சிடணுமா. எடுத்தவன் கை கால் விளங்காத போயிடணுமா.
நான் மிளகா அரைச்சி உன் முகத்தில் பூச பூச அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக எரியணுமா? நீதாம்மா அவனை காட்டி கொடுக்கணும். எனக்கு என் நகை வேணுமா? எனக்கு என் புருஷன் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேனே எனக்கு தெரியலம்மா. நீதாம்மா அருள் புரியணும். கையில் இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்களே எல்லாம் நடக்குமா? எனக்கு மட்டும் தெரியுமா? எனக்கும் தான் தெரியல. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். மிளகா அரைக்கும் போது அவனுக்கு எரியுதான்னு பார்ப்போம். அப்போதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். சுமதி அக்கா, அங்கே போய் உக்காருங்க. மிளகா நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி அந்த சாமி முகத்தை தடவை தடவை எடுத்து திருட கையை ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஓம் சக்தி சொல்லிக்கிட்டே அரைங்கக்கா. சரி சரி, கடவுளே என்னவே கரைச்சிடணுமா? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எடுத்தவன் கை கால் விளங்கக்கூடாதான். ஓம் சக்தி பராசக்தி. அக்கா அக்கா, நல்லா மிளகா மஞ்சி போச்சுக்கா. இதுக்கப்புறம் நீங்க அம்மன் மேல பூசுங்கக்கா. அம்மா, இப்போ நான் உன் முகத்தில் பூச போகிறேம்மா. எடுத்தவனுக்கு முகம் ஃபுல்லாக எரியணுமா? இந்த மிளகா சாந்து அவன் முகத்தில் எரியணுமா? எடுத்தவனுக்கு முகம் ஃபுல்லாக எரியணுமா? நீதாம்மா அருள் புரியணும். ஐயோ ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. முகம் ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குதே. 2 கண்ணமும் பயங்கரமா எரியுது. ஐயோ. உன் முகத்தில் பூச பூச அவனுக்கு முகம் ஃபுல்லாக எரியணுமா? ஐயோ, இது என்ன முகம் ஃபுல்லா எரியுதே. ஐயோ அம்மா, என்னால எரிச்சலை தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, எரியுதே எரியுதே. உன் கை பூரா இப்போ பூச போகிறம்மா. எடுத்தவன் கை பூரா எரியணுமா அம்மா, தகன்னு. ஐயோ அம்மா, கை பூரா எரியுதே, முகம் பூரா எரியுதே. என்னால இந்த வலியை தாங்க முடியலையே அம்மா, என்னால முடியலையே, எரியுதே. ஐயோ. அம்மா, உன் மேலே ஃபுல்லாக பூச போகிறம்மா. அவனுக்கு மேலுடம்பு எல்லாம் எரியணுமா? ஐயோ, என்னால தாங்க முடியலையே, மேல ஃபுல்லா எரியுதே. சட்டையை கேட்டிடுவோம் அம்மா, தாங்க முடியலையே, மேல ஃபுல்லா எரியுதே. ஐயோ, நெருப்புக்குள்ள குதிக்கிற மாதிரியே இருக்குது. ஐயோ, தாங்க முடியலையே என்னால. அம்மா, இப்போ நான் உனக்கு உடம்பு பூரா தேய்க்க போகிறேம்மா. அவனுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் எல்லாமே எரியணுமா, தகன்னு. அம்மா தாயே. ஐயோ, என்னால தாங்க முடியலையே, உடம்பு ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குது. என்னால தாங்க முடியலையே. பேண்ட்டை கேட்டியாச்சு, வேப்பிலை எடுத்து கட்டிடுவோம். ஐயோ, இந்த அம்மன் சக்தி வாய்ந்ததுதான். அம்மா தாயே, என்னை மன்னிச்சிரு. நான் தான் அந்த வீட்டில் திருநனே. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஏம்மா, உங்க வீட்டில் நாமா திருநேன். நீ இதுக்கப்புறம் தேய்க்காதம்மா. என்னால் வலி தாங்க முடியலம்மா. அம்மா காப்பாத்துமா என்ன. நீதாம்மா காப்பாற்றணும். உங்க நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நான் கொடுத்துட்றேம்மா. இந்த மகை மட்டும் அரைச்சி தேய்க்காதீங்கம்மா. அம்மா, எடுத்து திருடனே வந்து ஒத்துக்கிட்டாம்மா. நீ சக்தி வாய்ந்த அம்மன் தாம்மா. ஏங்க, இப்ப பேச டைம் இல்லைங்க. எனக்கு உடம்புலாம் எரியுதுங்க. ஏதாவது மந்திரத்தை போட்டு இந்த எரியத்தை நிறுத்துங்க. என்னால தாங்க முடியலைங்க. ஓம் சக்தி, இந்தாங்க உங்க நகை, நீங்களே வச்சுக்குங்க. எனக்கு இந்த எரியத்தை மட்டும் நிறுத்துங்க. முடியலங்க என்னால. ஓ அப்படியா? இதுக்கப்புறம் நீ திருடவே கூடாது. அம்மா, இதுக்கப்புறம் நான் சத்தியமா திருடவே மாட்டேம்மா. எனக்கு இந்த தண்டனையே பெரிய தண்டனையா இருக்குமா. எனக்கு ஏதாவது பண்ணுங்கம்மா. உடம்புலாம் எரியுதுமா. என்ன பண்றதுனே தெரியலம்மா. அம்மா, நீதாம்மா எனக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி சீக்கிரம் வந்து இந்த எரியறதுல இருந்து காப்பாற்றணும். அம்மா ப்ளீஸ்மா, பண்ணுங்கம்மா, எரியுதுமா. சரி சரி, இரு, நான் கல்புரம் கட்டுறேன், சரியா போயிடும். அம்மா, இந்த அங்கிளை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா? வேணாம்மா, அவன் வயிற்று பழப்புக்காக அவன் பண்ணான். சரி விட்டுட்டு, நான் அடுத்த வாட்டி அவன் திருடவே மாட்டான். என்னப்பா, திருடாத இருக்கியாப்பா? இந்த அம்மன் திருடனத்துக்கு தக்க தண்டனை எனக்கு கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் என் வாழ்நாள திருடவே மாட்டேங்க.